இப்ப பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டா அப்படி யாருமே மோஸ்டா இல்ல. பிரியாணி அப்படின்னா பிரியாணி மசாலா போட்டு பண்ண பிரியாணி ரெடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே வந்தாச்சு. ஆஃப்டர் மேரேஜ்ல நீதாம்மா பிரியாணி குக் பண்ணும், அதுவும் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து பிரியாணி சமைச்சிருன்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி சும்மா பிரியாணி மசாலால பேக் சைட்ல இருக்கிறத பார்த்து ட்ரை பண்ணா சுத்தமா அந்த மாதிரி வரவே இல்லை. பிரியாணி செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனித்தனியா இன்கிரீடியன்ஸ், அதுக்குன்னு தனித்தனியா ஃபார்மேட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதுவும் நார்மல் ரைஸ்ல செஞ்சா கூட ஓரளவுக்கு வந்துடும். சீரக சம்பால செய்யறப்ப எனக்கு ஒவ்வொரு டைமும் ஒன்னா குழஞ்சிரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்க யாருக்கெல்லாம் இந்த சீரக சம்பால செஞ்சு இந்த மாதிரி வந்து அனுபவிச்சிருக்கீங்கிறத கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சீரக சம்பால வந்து அந்த ஃபார்மேட்ல பிரியாணியோட ஃபார்மேட்ல பிரியாணி செஞ்சு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப வந்து கரெக்டா பர்ஃபெக்டா பண்றேன். நீங்க எப்படி பண்றீங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பை.